போகும்போது என் மனைவி சிறப்பானவ, நல்ல குணநலம் உள்ளவங்க, அவரை பற்றி நான் பெருமையா பேசினேன்னு சொன்னா அதுக்கு நடுவுல பேசி முடிக்கும் போது அசாது சைத்தான் வந்துடும். வந்து பித்னாவுக்கு காரணமாயிடும், குழப்பத்துக்கு காரணமாயிடும், எண்ணங்கள் தவறாகிறதுக்கு காரணமாயிடும். அதுவும் நியாமத்து தான். ஆனா அதை பகிரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை கேட்கறதுனால ஒண்ணு ஈமான் சிரமமாக போவதில்லை, ஈமான் பலமாக போவதில்லை. ஆனா ஒரு சில நியாமத்துகள் இருக்குது, அதை சொல்றதுனால சொல்றவங்களுக்கும் கேட்கறதுனால கேட்கிறவங்களுக்கும் ஈமான் சிரமம். எந்த ஒரு நியாமத்தை வெளிப்படுத்துறதுனால ஈமான் சிரமாகுமோ, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் கிடைக்குமோ, அந்த மாதிரியான நியாமத்துக்களை வெளிப்படுத்துறது இருக்குது மேன்மையா இருக்கு. அந்த வகையில எனக்கு கிடைச்ச நியாமத்துகள் உங்க மத்தியில நான் பகிர்ந்துக்கிறேன். 1998 வருஷம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நோம்புடைய காலம். அன்றைய தினம் அந்த வருஷத்துல நோம்பும் 16 தான். அந்த சூழ்நிலையில நான் மதுரைக்கு போயிருந்தேன். தமிழ்நாட்டில் மதுரை இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த மதுரைக்கு போயிருந்தா ஒரு பெரிய ப்ரோக்ராம் அது, ஒரு 2 லட்சம் மக்கள் போடக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அது. அதுல போய் கலந்துக்கிறதுக்காக வேண்டி எனக்கு ஏற்பாடாயிருக்கு. அந்த இடத்துல போய் மறுநாள் வெடிஞ்சா 17ஆம் தேதி நான் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ஆகணும். மிகப்பெரிய ஒரு யாகம் எல்லாம் வளர்ந்த ஒரு ப்ரோக்ராம். அன்றைய தினம் இரவு நீங்க பார்த்த அந்த காட்சியில இருந்து அப்போ அந்த நேரத்தில் இரவு ஓய்வு எடுத்து 3 மணி வரைக்கும் ஓய்வு எடுத்து எந்திரிக்கும் 1 மணி 3 ஏர்லி மார்னிங் மிட் நைட் 3 மணிக்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சு இன்னும் நேரம் இருக்கிற கொஞ்ச நேரம் தூங்கலாமே சொல்லி நான் மறுபடியும் ஓய்வு எடுக்கிற நேரத்துல தான் எனக்கு இந்த இஸ்லாமுடைய பாக்கியம் கிடைச்சது. தீனுல் இஸ்லாமுடைய மேலான பாக்கியம், மகத்துவமான இந்த மார்க்கம் கிடைச்சது. அன்றைய தினம் 3 மணிக்கு இரவு மிட் நைட் 3 மணிக்கு தூங்கிட்டு சரி கொஞ்ச நேரம் பொறுத்து எந்திரிக்கலாமே சொல்லி படுத்த அந்த நேரத்தில் திடுக்கிட்டு எந்திரிக்கிறேன். அப்போ 4:40 நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். திடுக்கிட்டு எந்திரிச்சு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன். காரணம் அந்த இரவு, அந்த 98வது வருஷம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி இரவும் 17 விடிகால அந்த நேரத்தில் தூக்கத்தில் ஆழ்ந்து இருக்கிறீங்களா சவுண்ட் ஸ்லீப்ல இருக்கும்போது எனக்கு கேட்ட சப்தம் தான் இந்த தினம் நான் அல்லாஹ்வுடைய மேலான கிருபையை கொண்டு இஸ்லாம்ல வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. அப்படி என்ன சப்தம் கேட்டேன்? லா இலாஹ இல்லல்லாஹ் 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 முஹம்மது ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ். இப்போ உங்க மத்தியில எப்படி சொன்னேனோ இதே முறையில தான். ஆனா அது வித்தியாசமான குரல். அந்த பொருளை என்னால ஒரு மனிதனுடைய பொருளோடு ஒப்பிட்டு பார்க்க முடியல. காரணம், என்னோட வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல லட்சக்கணக்கான மக்களோட பதவி இருக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு யுகிக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த அடிப்படையில பார்க்கும்போது அது சராசரி ஒரு மனிதனுடைய குரலாக எனக்கு தெரியாது. ரொம்ப நீளமான, ரொம்ப இனிமையான, ரொம்ப மேலான அந்த குரலை கேட்க அதோட தூக்கத்திலிருந்து இருக்கிறது எந்திரிச்சதுதான் தாமதம். பார்க்கிறேன் உறவு கூட வேர்த்தது போயிருக்கு. அந்த சூழ்நிலையில இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ரோக்ராம் போய் அட்டன் பண்ணணும், என்ன அழைப்பு கொடுக்கறதுக்கு ஆளுங்க வந்துடுவாங்க. இந்த சூழ்நிலையில தான் என்னுடைய வாழ்க்கையில முதல் முறையாக இந்த ப்ரோக்ராம கேன்சல் பண்ண என்னால ஒண்ணும் செய்ய முடியல. என்னால எதுவுமே ஏதாவது எதுலையுமே ஈடுபடக்கூடிய சூழ்நிலை எனக்கு முடியல. அப்ப அந்த நேரத்தில் எந்த ப்ரோக்ராமாக போயிருந்தனோ அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய இடத்துக்கு வந்தேன். வந்து அதற்கு பின்னாடிதான் இந்த பொருளுடைய விளக்கம் என்ன, ஏன் நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. இந்த மத்தியில பேச வந்திருக்கிற எனக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த பொருளுக்குள்ள விளக்கம் என்னன்னு கேட்டு அந்த விளக்கத்தை கேட்கிற நேரத்தில் இதுதான் விளக்கம் சொல்லி ஒரு பெரியவர்கிட்ட கேட்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உருவாச்சு. அதை நான் சொல்ல ஆரம்பிச்சேன். நீங்க ப்ரோக்ராம் அதிகாயிடும் அப்படியெல்லாம் விளக்கமாக கேட்டு அதன் பின்னாடி இந்த இஸ்லாமுடைய மார்க்கம் என்னுடைய உள்ளத்துல ஆழ்ந்த ஒரு உறுத்தலை கொடுத்தது. அதற்கு பின்னாடி 1 மாத கால அளவுல பல விஷயங்கள் என் முன்னாடி வந்தது. அது அத்தனையும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம சரி செய்திருக்க முடியும் பார்த்து
ஒவ்வொரு விஷயங்கள் இருந்து அப்புறமாக்கி வெளியே வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. வந்து இனியோட 6 வருஷம் முடிஞ்சது. வந்த மறுவருடம் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுத்தான். அந்த ஹஜ்ஜில போய் போன உடனே இன்னும் மேலான விளக்கம் கிடைச்சது. ஆக இந்த இஸ்லாமுடைய மார்க்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்தது இருக்குதே. நான் அல்லாஹ் சொன்ன காபத்துல்லாஹ்ல சஜிதால கிடந்து, யா அல்லாஹ், நான் எங்க இருந்தேன், எந்த சூழ்நிலையில இருந்தேன், எந்த ஆளாத்துல இருந்தேன், நீ என் மேல தனிப்பட்ட கருணையும் கிருபையும் ரகமத்தும் இறக்கி இந்த உன்னுடைய புனிதமான எல்லா நபிமார்களும் வலம் வந்து தவம் செய்த இந்த புனிதமான மண்ணில என்னுடைய வெற்றியை கிடைக்க வச்சதுக்கு மேலான உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன்? அல்லாஹ், நீ எனக்கு கியாமத்து நாள் வரைக்கும் எனக்கு நீ ஹயாத்து கொடுத்து அந்த ஹயாத்து முழுக்க நான் சஜிதாவிலேயே இருந்து உனக்கு நன்றி செலுத்தினாலும் போதாதையா என்று அந்த காபத்துள்ளாலதான் அல்லாஹ் சொல்றான். ஆக அப்பேற்பட்ட மேலான இந்த மகம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். இந்த மார்க்க அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையை பதிக்கிறதுக்காகவும் துவா கேட்டு இருக்கிறேன். ஏன்னா ஹிதாயத் இருக்குது. சக்கராத் நேரத்தில் உடம்புல இருந்து ரூபு இந்த உடம்பு விட்டு போகிற வரைக்கும் ஹிதாயத் வேணும். ஹிதாயத்ன்றது ஒரு நாள் கொடுத்துட்டா போதுமானது, ஏதோ ஒரு பாஸ் டிக்கெட் மாதிரி இல்லை. அது எனக்கு கிடைச்ச விளக்கம். அதனால இந்த ஹிதாயத் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஹயாத்துக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட மேலான ஒரு வாழ்க்கையோட உங்க மத்தியில வந்திருக்கிறேன். அடுத்தபடியா ஈமானுடைய விஷயமாக பேசுவதற்காக அதை பொருத்தப்பட்டிருக்கேன். ஈமான் இஸ்லாமுடைய முதன்மையான தூணாக இருக்குது. இந்த ஈமான் ஒருவருக்கு சரிதான் அவனுடைய அமல்கள் நல்லா இருக்கு. அமல்கள் நல்லா இருந்தால் அந்த அமல்களின் காரணமாக உள்ளங்கள் தூய்மை கிடைக்கும். எது வரைக்கும் உள்ளத்துல தூய்மையோடு நம்ம ஒரு அமல் செய்வோமோ அந்த அமல் அல்லாஹ் பொருந்தமையா இருக்கு. ஆக ஆணித்தரமாக சொல்ல போனா